ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பிருந்தாவன லால் கி ஜெய். பர்ஹாபீடம் நடவரவபு கர்ணயோகோ கர்ணிகாரோ பிப்ரத்வாசக கனக கபிசம் வைஜயந்திம் சமாலாம் ரந்திரான் வேணுகு ஆதரசுதயாக பூரயன் கோபபிருந்தைः பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராபிச்சத் கீதகீர்த்தி. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு அடியேனுடைய ஆச்சாரிய கிருப்பையினால பிருந்தாவன பக்தரான ஸ்ரீ நரசிம்ம மேத்தா சுவாமிகளோட சரித்திரத்தை அனுபவிக்கலாம். யார் இவர்? நரசிம்ம மேத்தாங்கிறவர். இவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு கேட்குறீங்களா? இவரோட ஒரே ஒரு பாட்டை நான் சொன்னால் நம்ம அத்தனை பேருக்கும் இவரை தெரிஞ்சிடும். லோக பிரசித்தமான ஒரு பாட்டு. நம்முடைய தேச பிதாமகர் மகாத்மா காந்திஜிக்கு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை தான் நம்ம மகாத்மா ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் பாடு அப்படின்னு சொல்லுவார். இவரும் அதை தான் முணுமுணுப்பாராம். அவ்வளவு பிடிக்குமா அந்த பாட்டு அவருக்கு. அந்த பாட்டை பாடினவர் யார் தெரியுமா? நரசிம்ம மேத்தா. அந்த பாட்டு என்ன பாட்டு? வைஷ்ணவ ஜனத்தோ தேனே கஹியே அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டோட இன்றைய சத்சங்கத்தை நாம் ஆரம்பிக்கலாம். वैष्णव जन तो तेने कहिए जे पेड़ पराए जाने रे। वैष्णव जन तो तेने कहिए जे पेड़ पराए जाने रे। पर दुखे उपकार करे तो वैष्णव जन तो तेने कहिए जे पेड़ पराए जाने रे। सकल लोक सगुणे बंदे निंदा न करे गेनी रे। सकल लोक सगुणे बंदे निंदा न करे गेनी रे। बच काच मन निश्चल रखे धन धन जननी तेरी रे। वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे। वन लोभी ने कपट रहित छे काम क्रोध ने वार्या रे। वन लोभी ने कपट रहित छे काम क्रोध ने वार्या रे। भणी नर सैयो तेनु दर्शन करता कुल एको तेरा तार्या रे। वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे। वैष्णव जन तो तेने कहिए जे पीड़ पराई जाने रे। ஸ்ரீயப்பதியான பகவான சுத்த பிரேமையினால் மட்டும்தான் நம்ம அடைய முடியும். பிரேமையால் வரக்கூடிய தியானம்தான் ஸ்திரமாக இருக்கும். யமம் நியமம்
ஆசனம், பிராணாயாமம், இப்படி பல சாதனைகளால் வரக்கூடிய தியானம் ஸ்திரமாக இருக்காது. அபியாச யோகத்தினால ஜடபரதருங்கிறவர் பரிசிரமப்பட்டு தியானம் பண்ணினார். 90% தியானம் இருந்தது அவருக்கு. கடைசியில் ஒரு நாளைக்கு ஒரு மான்குட்டி பேரில் அவருக்கு பிரேம வந்துடுத்து. அந்த மான்குட்டியை எடுத்து பாலனம் போஷணம்லாம் பண்ணார். ஜபம் பாராயணம்ங்கிற அபியாசம் எல்லாம் போயிடுது. கடைசி காலத்தில் அந்த மான்குட்டி எங்கேயோ ஓடி போயிடுது. கடைசி காலத்தில் அந்த மானை நினச்சி உயிரை விட்டுட்டார். அடுத்த ஜென்மால மானா பிறந்துட்டார். அப்போது சாதனையினால் வந்த தியானம் கைவிட்டுடுத்து பாருங்க. அதனால சாதனையால் அவனை நம்ம அடையிறது கஷ்டம். பிரேமியினால் அவனை அடைஞ்சுடலாம். ஆசையை பகவான் மேலே நம்ம வச்சுடணும். அப்படி வச்சுட்டா அனவரதமும் அவன் ஞாபகமாகவே இருக்கும். கிருஷ்ணன் பேரில் ஆசையை வச்சார்கள் யாரு? கோபிகைகள்லாம். அவள்லாம் யாரு? குடும்ப ஸ்திரீகள் தான். கிரகத்தில் இருக்கிற அத்தனை வேலையும் அவ தான் பண்ணுவா. சர்வெண்டெல்லாம் ஒருத்தரையும் போட்டுக்க மாட்டாவா. அவளே தான் எல்லா வேலையும் பண்ணுவா. எப்படி பண்ணுவா? கிருஷ்ண தியானம் பண்ணிண்டே, அவனுடைய லீலையை பாடிண்டே, ஜெயதி தேதிகம் கிருஷ்ண ஜன்மனாவிரத இப்படின்னு அவனுடைய லீலையை பாடிண்டே, அவன் நாமத்தை சொல்லிண்டே தான் பண்ணுவா. இவாளுக்கு கிருஷ்ணனை மறக்கவே முடியலையா இந்த கோபிகைகளுக்கு. சாதனை பண்ணினாலே அந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணனை நினைக்கவே முடியல. ஏன்னா சாதனையிலேயே அவளுடைய கவனம் போயிடுது. அப்போ பிரேம பக்தி ஒண்ணுக்கே நான் வசமாவேன் அப்படின்னு சொல்றான் கண்ணனே பகவத்கீதையில. பிரேம பக்தியில பகவானோட 5 விதமான உறவுகள் வச்சுருந்தா கோகுலவாசிகள்லாம். முதல் உறவு தாய் குழந்தை உறவு, அது யசோதா பிராட்டி. நண்பர்களா உறவு பாராட்டினா கோபச் சிறுவர்கள்லாம். நாயிகா நாயகி பாவத்தில் பக்தி பண்ணினார்கள் கோபிகைகள். பகவான் கிருஷ்ணன் தான் சுவாமி, அவருடைய தாசன் நான் அப்படின்னு உறவு பாராட்டினார் யாரு? உத்தவர், அக்ரூரர் இவெல்லாம். கடைசியா 5வது பக்தி ஆத்ம பக்தி. ஆத்மா தனக்கு அந்தர்யாமிங்கிறத சுகபிரம்ம ரிஷியின் இடத்துல காண்பிச்சார் பகவான். இப்படி பக்தி பிரகாசமாச்சு பிருந்தாவன லீலையில. பிற்காலத்துல இதே உறவு முறையில பகவானிடத்துல பக்தி பண்ணார்கள் யாரு? கலியுகத்துல ஆழ்வார்கள்லாம். இதே உறவு முறை. விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார் தாய் பாவனையில கண்ணனிடத்துல பக்தி பண்ணார். திருமங்கையாழ்வார் ஒரு நண்பனா பகவானை போய் நினைச்சு பகவானை போய் மிரட்டுவர், கத்தியை காட்டி மிரட்டுவர். சில சமயத்துல பகவானுக்கே புத்தி சொல்வர். அவர்கிட்ட சொல்லுவார், உனக்கு நான் பாடம் சொல்லித்தரேன், எங்கிட்ட நீ படி அப்படின்னுவர். அப்படி நண்பனா தாசிய பாவத்துல குலசேகர ஆழ்வாரும் தொண்டரடி பொடி ஆழ்வாரும் பக்தி பண்ணார்கள். நாயிகா பாவத்துல சுவாமி நம்மாழ்வார் பக்தி பண்ணினார். நம்மாழ்வாருடைய பக்தி எப்பேற்பட்டதுன்னா மதுரமான பக்தி. இதே மதுர பக்தியைத்தான் காண்பிச்சார்கள் யாரு? கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நரசிம்ம மேத்தா. கோபி பாவத்துல பக்தி பண்ண கிருஷ்ண பக்தர் இந்த நரசிம்ம மேத்தாங்கிறவர். கிருஷ்ணருடைய ராச தர்சனத்தை பார்த்து மயங்கி உட்காண்டிருந்தார். ராச தர்சனம் அதி துர்லபம் அப்படின்னு சொல்லுவாளே, இவருக்கு அதை யார் காண்பிச்சா? எப்படி பார்த்தார்? எப்போ பார்த்தார்? யாரால பார்த்தார் அப்படின்னா சிவபெருமான் இவருக்கு அந்த தர்சனத்தை பண்ணி வச்சார். இந்த இடத்துல ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்லுவர், ராசலீலையை புரிஞ்சுண்டவா 3 பேர் தான், 4வது ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவர். யார் அந்த 3 பேர் அப்படின்னா, காமத்தை புசிக்கின பீஷ்மாச்சாரியார், பீஷ்மர். காமத்தை புசிக்கின சிவபெருமான், காமத்தை அடக்கின பீஷ்மர், காமமே தெரியாத சுகபிரம்ம ரிஷி. பீஷ்மர் யோகேஸ்வரர். பகவான் கண்ணனை பார்த்துட்டே தான் அம்பு படிக்கல அவர் உயிரை விட போறார். அந்த சமயம் கண்ணன் கிட்ட சொல்றார்,
லலித கதி விலாச வல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாக கிருதமனுகிருத்வத்யாக உன்மதாந்தாக பிரகிருதி மகன் கில யஸ்ய கோபவத்வஹ. பீஷ்மர் இந்த மாதிரி ஸ்துதி பண்றார். பீஷ்ம ஸ்துதின்னு ரொம்ப ஃபேமஸ் பாகவதத்துல. இவர் காமத்தை அடக்கின பிரம்மச்சாரி. ஸ்ரீ சம்பந்தமே இவருக்கு கிடையாது. ஆனா என்ன சொல்றார்? கோபவத்வகா அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? கோபிகைகளுக்கு உள்ள பக்தி எனக்கு இல்லையேன்னு கண்ணீர் விடுறார் அவர். பீஷ்ம ஹிருதயத்தால நம்ம கோபிகைகளை பார்க்கணும். நம்மளோட ஹிருதயத்தை உயர்த்திண்டால் ஒழிய இந்த ரசத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அதே மாதிரி ஹனுமான் பெண்களை தொட்டதே கிடையாது. பிரம்மச்சாரி சிரேஷ்டர் அவர். சீத்தைய பிரிஞ்சு ராமர் இப்படி அழறாரே அப்படின்னு முதல்ல நினைச்சார். அதுக்கப்புறம் பிராட்டியை போய் அசோகவனத்துல பார்த்துட்டு வந்து சொல்றார், ராமர் அழுததே போராது. துஷ்கரம் கிருத்வான் ராமக, ராமர் எப்படி உயிரை வச்சுட்டு இருக்க? இப்பேற்பட்ட அம்மா சீதையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அவரோட உயிர் போயிருக்க வேண்டாமோ அப்படிங்கிறார் அவர். அதே மாதிரி கண்ணபிரான் ராதே ராதே ராதேன்னு அழுததை புரிஞ்சுண்டது பீஷ்மர் தான். காமமே தெரியாத சுகபிரம்ம ரிஷி. காமமே தெரியாது சுகபிரம்ம ரிஷினாலே ஆடைகள்லாம் ஒண்ணுமே போட்டுன்னு இருக்க மாட்டார். அவர் மாட்டுக்கு நடந்து போவார். பிறந்த மேனிக்கு 16 வயசு. மானச சரஸ் வழியா நடந்து போயின்னு இருக்கார் அவர். அங்க ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. லஜ்ஜையே இல்லை அவளுக்கு. பின்னாடியே சுகபிரம்ம ரிஷியோட அப்பா யாரு? வியாசர். அவர் வந்துட்டு இருக்கார். அவள்லாம் உடனே தங்களோட ஆடைகள் எல்லாம் சரி பண்ணிட்டாள். உடனே வியாச பகவான் கேட்கிறார், என் புள்ள யுவா, எனக்கு முன்னாடி அவன் போனா அவனை பார்த்து உங்களுக்கு லஜ்ஜை ஏற்படல, ஆனா என்னை பார்த்த உடனே உங்களுக்கு பேதம் தெரியறதே ஏ அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவ அழகா பதில் சொன்னான். அவர் கேட்கல, நீங்க கேட்டே, அதுதான் வித்தியாசம் அப்படின்னு விட்டார். இது வியாசரை லகுப்படுத்துறதுக்காக சொன்ன விஷயம் இல்லை, சுகபிரம்ம ரிஷிய குருவா ஆக்கிறதுக்காக சொன்ன விஷயம். அதுக்காக நம்ம வியாச பகவானை குறைவா எடை போடக்கூடாது. நான் பகவான் அதனாலதான் கூட கூட சொல்லிட்டு இருக்கேன். அவரை குறைவா எடை போடக்கூடாது. ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே, வியாசரே விஷ்ணு, விஷ்ணுவே வியாசர் அப்படின்னு சொல்லுவா. ஸ்ரீ சுகபிரம்ம ரிஷியோட அபேத தரிசனம், பேதமே கிடையாது, அபேத தரிசனம் இந்த இடத்துல காட்டப்படுறது. இப்பேற்பட்டவர் ராசலீலை 5 அத்தியாயத்தை அனுபவிச்சு பரீட்சித்துக்கு சொன்னாராம். யாரோட அனுபவம்? இவருடைய அனுபவத்தை ராசலீலையா அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அடுத்ததா காமத்தை தகனம் பண்ணினவர் சிவபெருமான். ஒரு கோபிகையா மாறி கண்ணனோட ராசம் ஆடுவாராம். கிருஷ்ணா ராசம் ஆடுற போது சொல்றார் அவர் கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா எனக்கு 3 கண் போர்லடா, இந்திரன் மாதிரி 1000 கண் இருந்தா இந்த ராசலீலைய காட்சியை நான் கண்டு கழிப்பேன் அப்படிங்கிறார். கண்ணனிடத்துல பரம பிரேமை இவருக்கு. பிருந்தாவனத்திலேயே தான் இருக்கார். கோபேஸ்வர மந்திர்னு அங்க ஒரு மந்திர் இருக்கு, நான் பார்த்திருக்கேன் அந்த மந்திரை. அங்கேயே தான் இருப்ப. ஏன்னா டெய்லி கண்ணனோட ராசம் ஆடணுமா. வைஷ்ணவானாம் யதா சம்புகுங்கிறது பாகவதம். இவரை அந்த சிவபெருமான் ராசலீலைய நரசிம்ம மேத்தாக்கு எப்படி காண்பிச்சார் இனி பார்க்கலாம். ஆசீத் பக்த ஜன சிரேஷ்டக நரசிம்ம இதி ஸ்ருதக பக்ஷ்யாமி தஸ்ய சரிதம் கிருஷ்ண பக்தி பிரதம் சுபம் பித்ருப்யாம் ரஹிதோ தீனக பூர்வஜேனைவ போஷிதக. குஜராத்தி பிராந்தியத்துல ஜுனார்காட் அன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பிறந்தவர் தான் இந்த நரசிம்ம மேத்தா. இவருக்கு நரசிம்மன் அப்படின்னு ஒரு பேரு. ஆனா செல்லமா நரசி நரசி அப்படின்னு தான் குழந்தைய கூப்பிடுவா. மேத்தா அப்படிங்கிறது இவர்களுடைய குடும்ப பட்டம். இந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகிற போது அவளுடைய அப்பா அம்மா இறந்து போயிட்டா. இவருடைய தமையனார் தான் அந்த குழந்தைய எடுத்து செல்லமா வளர்க்கிறார்.
குழந்தைக்கு அம்மா வேணுங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணிட்டார். சில பேர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, ஆனா இவர் பண்ணிட்டார். அவகிட்ட என்ன சொல்றார், உன் குழந்தைய போல இவனை நீ வளர்க்கணும்னு சொல்லிட்டார். கல்யாணத்தும் போதே சொல்லிட்டார். அவளும் ரொம்ப பிரியமா இந்த குழந்தைய வளர்க்கிறார். அவள் இந்த நரசிம்ம மேத்தா அந்த குழந்தைய எப்படி அந்த அம்மா அந்த அவளை எப்படி கூப்பிடுவார் அப்படின்னா, மன்னி மன்னின்னு கூப்பிட மாட்டாராம், அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். அப்படி பிரியமா வளர்க்கிறார். இவர் எப்பேற்பட்டவர், நல்ல குணவான், சர்வ சத்குண சம்பன்னக சர்வமானசரஞ்சனக, எல்லாரையும் ஆக்கர்ஷிக்க கூடியவரா இருந்தான். விஷயத்தை சொன்னா சட்டுன்னு கிரகிச்சுப்பாராம். விவேகசீலக தீரக, விவேகி, நல்ல தைரியசாலி. இவ்வளவு குணத்துக்கும் அடிப்படை எது தெரியுமா, விஷ்ணு பக்தி பராயணக, பகவான் விஷ்ணு இடத்துல பக்தி உடையவன். ஆனா அதே சமயம் ஜேஷ்டானுபர்த்தி மதிமான் பாலக பஞ்சகாயனக, தமையனார் இடத்துல அண்ணா இடத்துல ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டா இவருக்கு. இப்படி எல்லா குணமும் உடைய இவருக்கு ஒரே ஒரு கெட்ட குணம். என்ன கெட்ட குணம் அப்படின்னா, பாடசாலாம் ந கச்சதி, பாடசாலைக்கே போக மாட்டான், ஸ்கூலுக்கே போக மாட்டாராம். பின்ன என்ன பண்ணுவார் அப்படின்னா, வயஸ்யே விகரன் நித்யம் கீர்த்தயன் மதுரம் கிருஷ்ணம் கதையன் விபிதாகதாக, எப்பவும் கிருஷ்ண நாமத்தை சொல்லிண்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டு ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சுண்டு விளையாடிண்டோ அதுக்கு உற்சவம் பண்ணிண்டோ தான் இருப்பானாம். கிருஷ்ண கதையெல்லாம் தன்னோட சிநேகிதாளுக்கெல்லாம் சொல்லுவான். சில நாள் அவளுக்கு வேஷம்லாம் போட்டு விட்டு, நீதாண்டா கிருஷ்ணன், நீதாண்டா கிருஷ்ணனோட தோஸ்து ஸ்ரீதாமன், நீதாண்டா மதுமங்கலன்னு சொல்லி மாடு கண்ணுகளெல்லாம் ஓட்டிண்டு போற மாதிரி விளையாடுவான். இப்படியே பொழுத போக்குவானே தவிர ஸ்கூலுக்கே போக மாட்டான், படிக்கவும் மாட்டான். ஸ்கூலுக்கு போகாம அங்க இருக்கிற ஒரு மாந்தோப்பு ஒன்று இருக்கு, அந்த இடத்துல போய் எல்லா சிநேகிதாளோடையும் உட்காந்து விளையாடின்னு இருப்பான். சாப்பாடு கட்டி கொடுத்துருப்பா இல்லையா அம்மா, அதை உட்காந்து நன்னா சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஆன உடனே வீட்டுக்கு போயிடுவா. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பசங்கள்லாம் மாந்தோப்புக்கு வர ஆரம்பிச்சுட்டா அவள்லாம் ஸ்கூலுக்கு யாருமே போக மாட்டேங்கிறா. ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த்து குறைஞ்சு போயிடுது. கிளாஸ்ல பசங்கள் குறைஞ்சுட்டான உடனே அந்த வாத்தியார் என்ன பண்ணினார், நேர இதை கண்டுபிடிச்சிட்டார், மாந்தோப்பில் இவாள்லாம் விளையாடுறா அப்படின்னு. நேர நரசியோட அம்மா கிட்ட வந்து சொன்னார். நரசியோட அண்ணா வெளியூருக்கு போயிருந்தார் வியாபார நிமித்தமா. அந்த சமயம் குழந்தை நரசிய இவள் கோபமா திட்டார். எந்த அம்மாவுக்குமே கோபம் வரத்தானே செய்யும், ஸ்கூலுக்கு போகல படிக்கல அப்படின்னா. படிப்பு தானேடா முக்கியம், அதை விட்டுட்டு இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்கியே அப்படின்னு கடிஞ்சுண்டு ஒரு அடி வேற வச்சுட்டா. குழந்தையோட நல்லதுக்குத்தான் அடிச்சா. ஆனா அந்த பிஞ்சு மனசுல நமக்கு அம்மா இல்லை பத்தியா அப்படின்னு தோணிப்பெடுத்து, நம்ம அண்ணாவும் இப்ப இல்லையே அப்படின்னு தோணிப்பெடுத்து. அதனால குழந்தை அழுதுண்டே என்ன பண்ணிட்டு, தன் நினைவே இல்லாம நடந்து 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 போயிட்டே இருக்கு. இருட்டி போயிடுத்து, ஒரு காட்டுக்குள்ள போயிடுது. திரும்பி வரத்துக்கு அதுக்கு வழியும் தெரியல. காட்டுக்குள்ள ஒரு இடிஞ்ச சிவாலயத்தை பார்க்கறது. அந்த சிவலிங்கத்தை கட்டிந்து விசிச்சு விசிச்சு அழறது இந்த குழந்தை. சிவசங்கர லோகேச பார்வதி பிராணவல்லப தேவதேவ மகாதேவ நீலகண்ட நமோஸ்துதே அகம் தீனோஸ்மி கௌரீசா நமே மாதா நமே பிதா தஸ்மாத் த்வமேவ சரணம் பாகி மாம் கருணாநிதே. ஹே ஹே சம்போ சங்கரா மகாதேவா, எனக்கு அம்மாவும் இல்லப்பா அப்பாவும் இல்லை, நான் ஒரு அநாத குழந்தை. நீ கருணை கடலாச்சே, இந்த காட்டுல அலையறதுல எனக்கு பயமெல்லாம் இல்லை. இனிமே நான் உலகம் பூரா அலைஞ்சாகணுமே, இந்த சம்சாரமே ஒரு காடுதானே அப்படின்னு பாடுறது. சம்சார கானேன கோரே சஞ்சரந்தம் புனப்புனக மாம் விலோக்கிய கிருபாம் கிருத்வா மார்க்கம் தத்சய சங்கரா. ஏ சங்கரா, எனக்கு ஏதாவது ஒரு மார்க்கத்தை காட்டேன், ஏதாவது ஒரு பாதையை காட்டேன். வீட்டில் அடிச்சான்னு சொல்லி நான் வந்துட்டேன், என்னால் அவளுக்கு உபயோகமே இல்லை.
எனக்கு படிப்பும் வரல, நான் எங்க போவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, உன்னை பார்க்கறதுக்கோ உன்னை பூஜிக்கிறதுக்கோ எனக்கு எந்த தகுதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை சோஸ்திரம் பண்றது. நமே யோகோ நமே ஞானம் ந தபோ ந பிரதானி ச அகம் மூடதமோ லோகே त्वमेव चरणङ्गदः चन्द्रशेखर सर्वेश कैलासशिखरालया शुद्धस्फटिकसङ्कास नागाभरणधे नमः जडाधर नमोस्तेस्तु गङ्गाधर नमोऽस्तु ते नमस्तेस्तु महायोगिन्ने नमो भूतगणाधिपा त्रिलोचन त्रिलोकेश तापत्रय निवारक भक्तप्रिय नमोस्तेस्तु पाहि मां वृषभध्वज नमो नमो महेशाय विश्वेशाय नमो नमः नमो नमः शङ्कराय சம்பவேதே நமோ நமக. இந்த ஸ்லோகங்கள்லாம் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் வைஷ்ணவ சம்ஹிதையில் எழுதியிருக்கார். இப்படி அவனை சோஸ்திரம் பண்ணிண்டே சிவலிங்கத்தை கட்டிண்டு அழுதுண்டே தூங்கி போயிடுத்து இந்த குழந்தை. சித்த நாழிக்கெல்லாம் யாரோ முதுக தடவி கொடுத்தா மாதிரி தெரிஞ்சது. யாருன்னு அப்படி கண்ணை திறந்து பார்க்கறது சிவபெருமான் குழந்தைய தன் மடியில் போட்டுன்னு இருக்கார். அவரே பிரத்யட்சமாயிருக்கார். சந்திர கலாதரனா இருக்கார், அவர் நீலகண்டனா இருக்கார், நாகாபூஷணனா இருக்கார். சிவபெருமானை பார்த்தது பயந்துண்டு எழுந்துக்கிறது குழந்தை. அபயம் தே மகாபுத்தே பக்தியாகம் தே வசுக்கிருதக. குழந்தை, என்னை கண்டு நீ பயப்படாத. உன்னை போல இருக்கிற குழந்தைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உனக்கு என்ன வேணுமோ கேள். உன்னை போல இருந்த குழந்தை தான் மார்கண்டேயன்கிறவன். அவனை நான் தான்ப்பா காப்பாத்தினேன். மிருகண்டுதனயக பூர்வம் மாமாஸ்ருத்ய மகாமதிஹி ஜிதவான் துஸ்தரம் ஹிருத்யம் லேபே பக்திம் ததாஹரோ. சின்ன பையன்பா அந்த மார்கண்டேயன். யமனை பார்த்துட்டான், பயந்து போயிட்டான், ஓடி வந்து என்னை கட்டின்னுட்டான். அவனை நான் சிரஞ்சீவியா ஆக்கிட்டேன். அடுத்தது சொல்றார், ஏ வஞ்ச சண்டிகே சாபி சண்டிகே சோபி பூஜயன் பக்தி பூர்வகம் பிராபமத் பக்த முக்கியத்துவம் பாலலீலாந்தரே பிமாம். சண்டிகேஸ்வரன் ஒரு பக்தன், உன்ன மாதிரி சின்ன குழந்தை தான் அவன். மாடு மேய்க்கிறதுக்காக வருவான். மணல்ல என்ன பண்ணுவான், ஒரு லிங்கத்தை பிடிச்சி வைப்பான். எதிரில் அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணுவான். மாட்டுக்கெல்லாம் ஒரு பேரை வச்சு கூப்பிடுவான். ஹே சுமுகி, ஹே மிருத்தங்கமுகி, ஹே துமரே, ஹே ஹமுசி, ஹே வமுசி அப்படின்னு ஒவ்வொரு மாட்டையா கூப்பிடுவான். ஒவ்வொரு மாடும் ஓடி வரும். காலை பரப்பிண்டு அந்த லிங்கத்துக்கு மேல தார தாரையா பாலை பொழியும். இப்படி ஒரு பக்தி விளையாட்டு அந்த குழந்தைக்கு. அந்த சண்டிகேஸ்வரனை சிவகணங்கள்ல ஒருத்தனா பண்ணி ஒரு முக்கிய ஸ்தானத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு குழந்தை உபமன்யுன்னு பேரு, பாடசாலையில படிச்சுட்டு இருந்தான். ததா மாம் பூஜயன் பூர்வம் உபமன்யுஷ்ச பாலகஹ க்ஷீரமே வர்தயன் கிஞ்சித் பிரபேதே க்ஷீரசாகரம். பாடசாலையில ஆண்டு விழா வந்தது. ஏதாவது நல்ல கிஃப்டா எல்லாரும் கொண்டு வாங்கோன்னு சொன்னார் பாடசாலையில உள்ள வாத்தியார். பணக்கார வீட்டு பசங்கள்லாம் நான் வேஷ்டி கொண்டு வருவேண்டா, நான் மோதிரம் கொண்டு வருவேண்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம் சொல்லி பேசிண்டா அவளுக்குள்ள. இந்த உபமன்யு இதை பார்த்துட்டே இருந்தான். இவன் ஒரு ஏழை வீட்டு பையன். இவனுக்கு தாய் தகப்பனார் கிடையாது. ஒரு பாட்டி தான் 4 வீட்டில் வேலை செஞ்சு குழந்தைய பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கா. இவனால எந்த கிஃப்ட்டும் கொடுக்க முடியாது. பாட்டிக்கிட்ட வந்து எனக்கு கிஃப்ட் கொடு அவள்லாம் அதெல்லாம் கொண்டு வரான்னு கேட்டான். அதுக்கு பாட்டி சொன்னா, நான் என்னடாப்பா கொடுக்க முடியும், நீ பாடசாலை வழியா வர இல்லையா, அந்த இடத்துல ஒரு சிவாலயம் இருக்கோல்லையோ, அவர் ஒரு மாடு வச்சுட்டு இருக்கார். யாரு? சிவபெருமான் ஒரு மாடு வச்சுட்டு இருக்காராம். மாடுன்னா என்ன? நந்திகேஸ்வரர் மாடு வச்சுட்டு இருக்கார். அந்த மாட்டை போய் கேளு, அது பாலை கொடுக்கும், அந்த பாலை கொண்டு போய் நீ கொடு அப்படின்னு குழந்தைய சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டான். குழந்தையும் அது நிஜம்தான்னு நம்பிண்டு
நந்திகேஸ்வரரை கட்டிண்டு பால் குடுன்னு அழுதுது. இந்த குழந்தையோட பக்திக்கு மெச்சி அந்த குழந்தைய நான் க்ஷீராப்திக்கே அழைச்சிண்டு போய் க்ஷீராப்தி நாதனை தரிசனம் பண்ண வச்சேன். அந்த உபமன்யு பெரிய ஞானியா ஆயிட்டான் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். சிவபெருமான் குழந்தைக்கு, யாருக்கு, நரசிக்கு அனுகிரகம், பல குழந்தைகளுக்கு அனுகிரகம் பண்ணதை கேட்டு கேட்டு குழந்தை நரசி சந்தோஷமா அவரையே பார்த்துது. அடுத்த குழந்தை திருஞான சம்பந்தரை பத்தி சொல்ற. நம்மளும் திருஞான சம்பந்தரை பத்தி தெரிஞ்சுக்கலாமே. ததைவ ஞான சம்பந்தக சுத்தி பாசா சமாகுலக பிரருதன் க்ஷீரபானாய மயைவ பரிலாலிதக. 4 வயசு குழந்தை ஞான சம்பந்தன். இவருடைய அப்பா சிவபால ஹிருதயன்னு பேரு. நதிக்கரைக்கு வந்து டெய்லி எல்லா அனுஷ்டானமும் பண்ணுவார் இவர். ஒரு நாளைக்கு குழந்தை அடம் பிடிச்சுண்டு நானும் கூட வருவேன்னு வந்துடுத்து. அதை குளிப்பாட்டினார், விபூதி இட்டு விட்டார், கரையில உட்காத்தி வச்சுட்டார். இவர் ஸ்நானம் பண்ணி மடி உடுத்திண்டு சகசிர ஆவர்த்தி சந்தியாவந்தனமும் பண்ணி சூரிய நமஸ்காரமும் பண்ணிட்டு கண்களை இறுக மூடிண்டு மூச்சு பிடிச்சுண்டு உட்காந்துட்டார். தியானத்துல உட்காந்துட்டார். மணி 10 ஆயிடுத்து. இந்த குழந்தை கரையிலேயே உட்காண்டிருக்கு. அந்த உட்காண்டிருந்த குழந்தைக்கு பசி வந்து கொடுத்து பெருசா அழ ஆரம்பிச்சு கொடுத்து. அந்த சமயம் சிவபெருமான், அதாவது நானும் பார்வதியும் ஆகாசத்துல போயிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த கதையை சொல்ற நரசிக்கு. பார்வதி உடனே குழந்தைய தூக்கி அதுக்கு பால் கொடுத்தா, சமாதானப்படுத்தினா. பார்வதி தேவியோட பால் பிரசாதத்தை குழந்தை சாப்பிட்டதுனால குழந்தைக்கு ஞானம் உண்டாயிடுத்து. பெரிய சிவபக்தனா ஆயிட்டான். அவன்தான் 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். இப்படி குழந்தைகளுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்ணியிருக்கேன்ப்பா. நரசி, இப்ப நீ எங்கிட்ட வந்திருக்க இல்லையா, பயப்படாதடா, அழாத, உனக்கு என்ன வேணுமோ கேள், நான் தரேன் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான். அகமேவ பிதா மாதா பிராதா சாவி ததா குருஹோ. நான் தான்ப்பா உனக்கு அம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு குரு. உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் கேள், தரேன் அப்படின்னார். எனக்கு ஸ்வாத்து தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை. ஸ்வாத்து அப்படின்னா ஸ்வீட். இந்த சம்ஸ்கிருத வார்த்தை ஸ்வாத்துலேருந்து தான் ஸ்வீட்டுங்கிற ஆங்கில வார்த்தையே வந்ததுன்னு சொல்லுவா. மதுரம் ரொம்ப திகட்டி போயிடுமேப்பா ஸ்வீட்டு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு திகட்டாத ஒரு மதுரத்தை நான் வாயில அடக்கின்னு இருக்கேன், நான் ருசிக்கிற இந்த மதுரத்தை உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு குழந்தை நரசிய கையை பிடிச்சுண்டார். அழைச்சுண்டு போறார் பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் எங்க போறார்? மதுரத்தை கொடுக்க போறாரா, மதுரத்தை காண்பிக்க போறாரா? கொஞ்சம் பொறுங்கோ, அடுத்த எபிசோட்ல நம்ம அனுபவிக்கலாம். ராசலீலை நாமாவளியோட அடியேன் பூர்த்தி பண்றேன். கிருஷ்ண கண்ணையா லால் கி ஜெய். राधा रसिकवर रास विहार राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण रास विलोला रम्य सुसेला राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण श्री राधे 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 बरसाने वाली राधे 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 जय राधे 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 जय राधे 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 ब्रजवन दुलारी राधे राधे भक्तों की प्यारी राधे राधे ओ श्याम प्यारी राधे राधे हरिदास दुलारी राधे राधे रसों की प्यारी राधे राधे हमारी प्यारी राधे राधे तुम्हारी प्यारी राधे राधे हम सबकी प्यारी राधे राधे ओ प्यारी प्यारी राधे राधे भजमन श्री राधे गोपाल भजमन श्री राधे गोपाल भजमन श्री राधे गोपाल वृंदावन के कण कण बोले श्री राधा राधा श्री यमुना जी की लहरें बोले श्री राधा राधा श्री राधा राधा श्री राधा
श्याम सुंदर की बंशी बोले श्री राधा राधा, ओ श्री राधा